கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நியாயாதிபதிகள் 10:15 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சித்தருளும் என்று சொன்னார்கள். தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் உண்டு. அவன் ராஜாவாய் இருந்த போதும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாயிருந்தான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது தீர்க்கதரிசி அவனை கண்டித்து உணர்த்தியவுடனே தாவீது மனம் திரும்பினான். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அவன் கூறினான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததை சகலவித தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆனால் நாம் மனம் திரும்பும் போது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் தருகிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது புதிய இருதயத்தை உங்களுக்குள் சிருஷ்டிக்கிறார். உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி உங்களை அபிஷேகம் செய்கிறார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளில் அநேகர் தாங்கள் செய்த பாவங்களை ஒத்துக்கொள்வதே இல்லை. அவர்கள் தங்களை பரிசுத்தவான்கள் போல காட்டிக்கொள்ளுகிறார்கள். பெருமை அவர்கள் உள்ளங்களை ஆளுகை செய்வதால் தாங்கள் செய்வதே சரி என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். மாறாக உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் படைத்த கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கே மனம் திரும்பி அவரிடம் வாருங்கள். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவன் கடைசி நிமிஷத்தில் தான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு தன்னை மன்னிக்கும்படி தேவனிடத்தில் கெஞ்சினான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அன்றைய தினமே அவன் தம்மோடு பரதேசில் இருப்பதாக கூறினார். இந்த நாள் பிரியமானவர்களே, உங்களுடைய மனம் திரும்புதலின் நாள். தேவன் உங்களுக்கு கிருபையாய் கொடுக்கிற இந்த தருணத்தை ஒருபோதும் தள்ளி போடாதிருங்கள். அவர் அன்பாய் அழைக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் இன்றைக்கே செவி கொடுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களெல்லாம் இடத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்மிடத்திலே நாங்கள் மனம் திரும்பி உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற யாவரும் ஆண்டவரே, இந்த தருணத்தை தள்ளி போடாதபடி இன்றைக்கே மனம் திரும்ப உதவி செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.